அஸ்ஸலாமு அலைக்கும். தீபாவளி ரொம்ப கிட்ட வந்துருச்சு. தீபாவளிக்கான ஷாப்பிங் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத ஷாப்பிங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தீபாவளி மட்டும் இல்லாம, எந்த ஒரு ஃபங்ஷனா இருக்கட்டும், எந்த ஒரு பண்டிகையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஷாப்பிங் பண்ணுறது நம்மளோட ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அந்த ட்ரெஸ் எடுக்கும்போது எப்பயுமே தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவாக எல்லாருமே எடுக்கிறது உண்டு. அந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக ட்ரெஸ்ஸை எடுக்கணுமான்னு யோசிங்க. அப்படியே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு தேவைப்பட்டா நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சமான கம்ஃபர்டபுளான நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எதுவோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பெரும்பாலும் தீபாவளிக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரொம்ப கிராண்டான ட்ரெஸ் எடுத்துருவோம். ஆனால் அது வருஷம் முழுக்க பீரோவில் தூங்கிட்டு தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு எந்த யூஸுமே இருக்காது. இதே இது நீங்கள் ரெகுலராக போடக்கூடிய நைட்டி அல்லது இன்னர் வேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ், ஒரு ஷூவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஜுவல்லரியாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒருல நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸை கிராண்டாக தான் வாங்கணும், தீபாவளினாலே இந்த மாதிரி தான் வாங்கணும்னு இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போ தீபாவளிக்கு என்ன பழைய ட்ரெஸ் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் வரலாம். பழைய ட்ரெஸ் பதில நம்ம ரொம்ப நாள் போடாமல் நம்ம புதுசாக இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருப்போம் பீரோவில். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு சாரீ இருக்கும் நம்ம வீட்டில். அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த சாரீக்கு மேட்சான ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கலாம். இப்போ நல்ல ஒரு ஆரி ஒர்க்கான ஒரு ப்ளவுஸ் வாங்குறதுனா ரொம்ப காஸ்ட்லி இல்லையா? அந்த ப்ளவுஸையும் வாங்கி அதுக்கு மேட்சான சாரீயையும் நம்ம வாங்கும்போது அமௌண்ட் ரொம்ப பெருசாயிரும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணாத நல்ல காஸ்ட்லியான சேலை இருக்கும். அந்த சேலையை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு மேட்சான ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி பிடிச்ச ப்ளவுஸை நம்ம ஆரி ஒர்க்கு தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலாம் இல்லையா? அது கொஞ்சம் மணியும் மிச்சப்படுத்தி கொடுக்கும். நான் போன ரம்ஜானுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மேக்ஸி ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நைட்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் புர்காவுக்கு போடுற ஷால்லாம் வாங்கினேன். எப்பயுமே இந்த மாதிரி வாங்க மாட்டேன். ஏதாவது சுடிதார் அதுக்கப்புறம் சாரீ இந்த மாதிரி தான் வாங்குறது உண்டு. ஆனால் இப்போ சாரீ சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். சாரீ கட்டாமல் இருக்கிறது இல்லை, கட்டுறது நிறைய அந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் கட்டுறது. ரெகுலராக வீட்டில் கட்டுறதில்ல. அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கட்டுற அளவுக்கு போதுமான அளவுக்கு சாரீ இருக்குது. அந்த சாரியுமே பார்த்திங்கன்னா நான் வாங்காமல் இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் எனக்கு சாரீ வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால அந்த சாரீ வாங்காமல் நம்மளுக்கு வேறு விஷயங்கள் தேவையானது இருக்குமே அதை வாங்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸில் நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கு பின்னாடி எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஃபஸ்ட்டெல்லாம் நல்ல பீரோ நிறைய ட்ரெஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒன்று கூட போடுறதுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். சுடிதார் எடுத்தால் ஃபேண்ட்டு மேட்சாக இருக்காது, ஷால் மேட்சாக இருக்காது, ஒரு சாரீ எடுத்தோம்னா அதுக்கு மேட்சான ப்ளவுஸ் இருக்காது, இந்த மாதிரி ப்ளவுஸ் இருந்தால் சாரீ இருக்காது, அந்த மாதிரி. ஆனால் பீரோ ஃபுல்லாக துணி இருந்தாலும் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணதுக்கு பின்னாடி நிறைய டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுது. நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்குமே. இப்போ பசங்களுக்கெலாம் நிறைய கோட்டு, இந்த சல்வார் இந்த மாதிரிலாம் வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். 1000 ரூபாய் 2000 ரூபாய் போனால் தான் இந்த சல்வார் இந்த மாதிரி கோட் சூட்லாம் நம்மளால் பசங்களுக்கு வாங்க முடியும். இது லேடீஸு குழந்தைங்களுக்குமே அப்படி தான். அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதை குழந்தைங்க அவ்வளோ அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதை போடுறதுக்கு அவங்களுக்கு கசகசன்னு இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு. அது எப்போயாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு போடும்போதுமே கழட்ட சொல்லி அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம அவங்க ரெகுலராக போகிற அந்த டிஷர்ட் அதுக்கப்புறம் காட்டன் ஷர்ட் இதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப 500 1000 இந்த மாதிரி வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா சூப்பராக வாங்க முடியும். அந்த மாதிரி வாங்கும்போது அது பழசாகிற வரை நம்ம புதுசாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பழசாயிருச்சு அப்படின்னா நான் ரெகுலர் வேருக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன். ரெகுலர் வேர் வைக்கிற செல்ஃபில் இந்த மாதிரி நான் ரொட்டேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எப்போயாவது போடுற அந்த சல்வார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்குறதில்லை. ஏன்னா பசங்க ஸ்பீடாக வளர்கிறனால அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆகுது. இது வரைக்கும் இதை நோட் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் தீபாவளி ஷாப்பிங் அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஷாப்பிங் போகும்போது இந்த விஷயங்களை கவனித்து பாருங்கள். பீரோவை திறந்து ஏதாவது போடாத ட்ரெஸ் இருக்கா, நம்மளுக்கு பிடிச்சமான ட்ரெஸ் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் இருக்கா, அதுக்கு போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அப்படியும் அந்த ட்ரெஸ் நம்மளுக்கு பிடிக்கலை பத்தலை அப்படின்னா அதை கண்டிப்பாக பீரோவிலேருந்து நம்ம வீட்டில் இருந்து அதை வெளியேற்றிடணும். அதை டொனேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தூக்கி போடுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ண தான் நம்ம பீரோவில் என்ன இருக்குன்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் இந்த பர்னிச்சர், அதுக்கப்புறம் கிச்சன் சாமான் இந்த மாரி சில பேர் வந்து இந்த மாரி ஃபெஸ்டிவல்ல வந்து ஆஃபரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாரி கொஞ்சம் ஃபங்ஷன் டைம்ல வந்து கடைகள்ல ரொம்ப கவனமா நம்ம ஷாப்பிங் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் ஒரு தடவ வாங்கி ஒரு ஃப்ரீயா வந்து ஒரு கடாய் வந்துச்சு. பார்க்குறதுக்கு அங்க வந்து ரூ. 2000 அந்த மாரி ரேட்ல போட்டிருந்தாங்க. ஆனா அந்த கடாய நம்ம தனியா நம்ம காசு குடுத்து வாங்குனோம் அப்படின்னா, ஒரு 300, 400 நம்மளால அந்த கடாய வாங்கிக்க முடியும். அந்த எம்ஆர்பி ரூ. 2000 போட்டிருந்தது ஒர்த்தே இல்ல. அதனால அந்த எம்ஆர்பிய பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணாம, இந்த மாரி இவ்ளோ காஸ்ட்லியா நம்மளுக்கு கிஃப்ட் தராங்கன்னு யோசிக்காம, நம்மளுக்கு தேவையானத வாங்கிக்கிட்டு, நம்ம அந்த பொருள் அந்த ஃப்ரீயா கிடைக்கிற பொருள் இருக்கு இல்லையா? அது நம்மளுக்கு தேவைன்னா தனியா கூட வாங்கிக்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஒரு ரூ. 2000க்குள்ள வாங்குனா தான் இந்த கிஃப்ட். இந்த ரூ. 3000க்குள்ள வாங்குனா தான் இந்த கிஃப்ட்ன்னு சொல்லி ஒவ்வொரு ஜவுளி கடையிலயும் வச்சிருப்பாங்க. அத நம்ம கணக்குல வச்சுக்கிட்டு, நம்ம வந்து அந்த அமௌண்ட்ட வந்து கூட கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருவோம். அந்த மாரி கிஃப்ட் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு, நம்மளுக்கு எது தேவையோ அத மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நம்மளுக்கு அப்படியே அந்த கிஃப்ட்ல இருக்கிறது தேவை அப்படின்னா, நம்ம தனியா கூட வாங்கிக்கலாம். அப்படி இருந்தாலும் நீங்க அமௌண்ட்ட வந்து பார்த்துட்டு வெளியில கடையில எவ்வளோன்னு பார்த்துட்டு நீங்க வந்து அத சூஸ் பண்ணி வாங்குங்க. ட்ரெஸ்ஸ பொறுத்தவர அல்லது ஸ்லிப்பர பொறுத்தவர நம்மளுக்கு போடுற இந்த ஜுவல்லரி இந்த மாரி எல்லா விஷயங்களுக்குமே சரி, ரொம்ப அழகா, கிராண்டா இந்த மாரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தவிர, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? நம்மளுக்கு போடும்போது எந்த ஒரு ஃப்ரீயா இருக்கா? நம்ம வந்து அழகா ஃபீல் பண்றோமா? நம்மளுக்கு எங்கேயும் குத்தாம, குடையாம இருக்கா? அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொருள வந்து வாங்கும்போது, நம்மளுக்கு ரொம்ப நாள் அது வந்து நம்ம கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணுவோம். சிக்கனமா செலவு பண்றோம்னு நெனச்சுட்டு, ரொம்ப லோ கிளாஸ்ல ட்ரெஸ் வாங்கிறாம, ஒரு தடவ வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான ட்ரெஸ்ஸா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். உங்களுக்கு மணி மிச்சம் தான் பண்ணி குடுக்கும். அந்த மாரி நல்ல காஸ்ட்லியான, நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸ வாங்கும்போது, ஒரு ரூ. 100 ரூ. 200க்குள்ளேயே நைட்டி இருக்கும். அதெல்லாம் வாங்குனோம் அப்டின்னா, ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே நம்மளுக்கு அது வந்து ரொம்ப பழசா, ரொம்ப கலர்லாம் ஃபேட் ஆயிரும். இதே ஒரு 500, 1000க்குள்ள ஒரு நைட்டியோ அல்லது சுடிதாரோ நல்ல அந்த நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி ஓரளவுக்கு நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்டின்னா, அது வருஷம் முழுக்க நல்லாவே இருக்கும். இதனால அடிக்கடி நம்ம ஷாப்பிங் பண்றது தேவைப்படாது. அதனால நம்மளுக்கு காசு மிச்சம் தான். ஒரு தடவ நம்ம வாங்கிட்டோம் அப்டின்னா, அடிக்கடி வாங்காத மாரி நம்ம வந்து அதில ஸ்பெண்ட் பண்ணிறணும். அது ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி. இப்ப கவரிங்லலாம் பார்த்தீங்கன்னா, வளையல், தோடு இந்த மாரி நெறைய நான் வாங்கி சேர்த்து வைப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேஸ்ட்டுன்னு இப்ப தான் தெரியுது. அதுக்கு ஒன் டைமா வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு தங்கமோ, அல்லது நல்ல ஒரு சிம்பிளா வந்து நம்ம போட்டுக்கலாம். நெறைய வந்து கவரிங்ல போடாம, சிம்பிளாவே நம்மள்ட்ட இருக்கிறத கோல்ட்ல போட்டுக்கலான்னு. இந்த மாரி நம்ம மைண்ட் செட்ட மாத்துனா மட்டும் தான் நம்ம வந்து நெறைய மணிய வந்து மிச்சப்படுத்த முடியும். அதே மாரி இந்த பலகாரம், ஸ்வீட் எல்லாம் நம்ம இந்த மாரி பண்டிகை நாட்கள்ல செய்யும்போது அதிகமான வேலைகளையும் இழுத்துக்கிறாம, அதிகமா செலவுகள இழுத்துக்கிறாம, சிம்பிளா வந்து நம்ம அத முடிச்சுக்கலாம். கடையில வாங்குறதும், நம்ம வீட்ல செய்றதும் பார்த்தீங்கன்னா, பெருசா காசுல டிஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா இந்த பண்டிகைய நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வேலைகள வந்து குறைச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க போன வருஷம் ரம்ஜானுக்கு வீட்ல பண்ணா எந்த அளவுக்கு செலவு வரும், வெளியில வாங்குனா எந்த அளவுக்கு பட்ஜெட் வரும், நாங்க பட்ஜெட் போட்டு பார்க்கும்போது, வெளியில கடையில வாங்குறத விட வீட்ல பண்ணும்போது, அதோட பொருள் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது அதிகமான அமௌண்ட் எங்களுக்கு வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து சரி நம்ம கடையிலே வாங்கிக்கலாம் பிரியாணி அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்ச கடையில, நாங்களே வந்து எல்லாமே வாங்கி குடுத்து நாங்க செஞ்சு அத வந்து வாங்கிக்கிட்டோம் பிரியாணிய. அந்த மாரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல டேஸ்ட்டாவும் இருந்துச்சு அன்னைக்கு. அந்த ரம்ஜான் ஃபுல்லாமே நல்ல ஃப்ரீயாவும் இருந்துச்சு. வேலை இல்லாம நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சுச்சு. நெறைய ரிலேட்டிவ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருந்துச்சு. நெறைய மணியுமே நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாச்சு அன்னைக்கு. அந்த பிரியாணி வீட்ல செய்றத விட, பாத்திரம் கழுவுறது மிச்சமாச்சு. இந்த மாரி நீங்க உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஏத்த மாரி, அல்லது வீட்ல செஞ்சா தான் பிடிக்கும் அப்டின்னா, யார்ட்டயாவது பொருள வாங்கி குடுத்து செஞ்சு குடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி கூட நம்ம பண்ணி பிளான் பண்ணலாம். வீட்லயே பண்ணாலும் ரொம்ப அளவா சிம்பிளா வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லது. லாஸ்ட்டா வெடி வெடிக்கும்போது ரொம்ப கவனமா குழந்தைங்கள கையாளணும். ஏன்னா, வருஷம் வருஷம் நம்ம நியூஸ்ல பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு ஆக்சிடென்ட் வந்து நம்மளுக்கு நடந்துட்டே தான் இருக்கு இந்த வெடினால. அதனால ரொம்ப கவனமா வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், வெடியில கொஞ்சம் கம்மியா காச வந்து செலவு பண்ணி பாருங்க. இதனால நம்ம குழந்தைங்களும் இதில கம்மியா வந்து வெடியில செலவு பண்ணணுன்றத கத்துக்குருவாங்க. அவ்வளோதான். இதே மாரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கணும்னா, யாசியா நானூஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கே தேடி வந்துரும்.